வாழ்வோம் வாழ்ப்போம். நீங்க நல்லா சிந்திக்கலாம். எதிராளி எப்பாவது நம்ம திட்டவோ அவனை அடிக்கவோ அவனுக்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுக்க இறங்கிட்டோம்னா நம்ம பயந்துட்டோம்னு அர்த்தம். நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு நம்மள உருட்டுது, நம்ம உருண்டு ஓடுறோம். நம்ம ஸ்டெடியா இருந்தோம்னா அவன் சொல்றதை கேட்டுட்டே இருக்கலாம். இந்த காலையில கேட்டு அந்த காலை அனுப்பும். கொஞ்ச நேரம் சொல்லுவான், அதுக்கு மேல அவனால முடியாது, போயிடுவான், அவனே மாறிடுவான். அப்புறம் அவன் போய் சர்டிபிகேட் கொடுப்பான் அவங்களுக்கு. சார் அவர்கிட்ட எல்லாம் ஒண்ணு வேலையே ஆகாது சார், அவர் எங்கேயோ இருக்கிறார், நம்ம தான் லூஸ்தனமா தெரியும். இந்த சர்டிபிகேட் கிடைக்குமா சாதாரணமா? யோசிச்சு பாருங்க. நீங்க அவன்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டா இல்ல அவனை திட்டி பேசிட்டா சண்டை தான் வளரும், தகராறு தான் வளரும். எவ்வளவு உங்களை எதுக்கலாம் எவ்வளவு கெடுக்கலான்னு அவன் திட்டம் போடுவான். இப்ப அப்படி இல்லை, பயப்படுவான், டெபினட்டா பயப்படுவான். வெளியே சொல்ல மாட்டான், உள்ளுக்கு பயம் இருக்கும். இவ்வளவு தைரியமா இருக்கிறாரு, ஏதோ பலம் இருக்குமோ, டிஎம்சிஎம்லாம் அவனுக்கு தொடர்பு இருக்குமோ, உள்ளுக்கு நினைக்க ஆரம்பிச்சிருவான். அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துரும். என்ன ஆயிட்டு, ஒரு சிஎம் மீட்டிங் இருக்கும், நீங்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, போட்டோல வெளியில வரும். அப்பா நீங்க அவன்கிட்ட மோதாம இருந்தமே. ஞானம் சாதாரணமானதல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ எது தேவையோ அது கொடுக்கும். ஆனா அதை முதல் புரியறதுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்கணும்னு சொன்னா நாலேஜ் இருக்கணும், அப்சர்வேஷன். நாம அதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா நம்ம அவங்க இல்லையே. நம்ம வாழ்க்கை ஒரு புறம் இருக்கு, இன்னொரு புறத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க, எதுக்கு ஓடுறோம்? இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒன்வே ரூட், அந்த ரூட்ல ஓடுறீங்க. அப்ப அந்த ஓடும் போது உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். ஏன்னா இது 5 கிலோமீட்டர், இந்த 5 கிலோமீட்டர் நம்ம ஒரு 1/2 hourல அடையணும் சொன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பீடப் நமக்கு வேணும். நார்மலா ஒரு மனிதன் ரொம்ப சூப்பரா ஓடுனா ஒரு 40 கிலோமீட்டர் தான் பெர் ஹவர் போகும். ஒரு ஹவருக்கு 40-30 தான். 40 பிராக்டிஸ் பண்ணவங்க 1 hour, மற்றவங்க எல்லாம் கீழே தான் ஹியூமன் பாடியை பொறுத்த அளவு. அப்ப இவன் இங்க இருந்து 5 கிலோமீட்டர் நம்ம எவ்வளவு நேரத்துல போகணும், எவ்வளவு ஸ்பீடு வேணும் சொல்லி அதுக்கு தக்கவாறு போவோம். கரெக்ட். ஆனா நம்ம இப்ப வாழ்க்கையில we are moving to the end. முடிவை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? கம் டவுன். எப்படி இருக்குது? உங்களுக்கு 59 வயசு ஒருத்தனுக்கு சொன்னா இப்ப இதுவரை 28 வாழ்ந்துட்டானா, இப்ப அடுத்த நாள் போகும்போது 28, அப்புறம் என்ன வந்துடும், அதுல இருந்து ஒரு நாள் குறைஞ்சிட்டே வரும். இப்ப இவ்வளவு நாள் நமக்கு இருக்குதுன்னு கூட தெரியாது. கண்கட்டி விததான் வாழ்க்கை. 60 வயசுல வாழ்வேன், 80 வயசுல வாழ்வேன்னு சொல்லி இருக்க முடியுமா? சொன்னா அதுக்கு தக்கவாறு பிளான் பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. அப்ப என்னைக்கு முடியும்னு தெரியாது, எவ்வளவு தூரம்னு தெரியாது. அப்ப நம்ம போற வேகம் முட்டாள்தனமா தானே இருக்கு. இதை சொன்னா தெரியும், இது சொன்னா தெரியும். ஏன்னா எந்த நிமிடம் எது நடக்கும்னு தெரியாது. நேற்று இன்னைக்கு காலையில டிவில பார்த்த ஒரு அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறதுக்கு ஏதோ ப்ரோக்ராமுக்கு 2 நிகழ்ச்சி. அப்படி ட்ரெயின்ல ஏறது ஜெட் ஆகில விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் 2 காலையும் எடுத்துட்டான். ஒரு 30-35 வயசு, 32 அப்ப வயசு. லைஃப் தொலைஞ்சுதான் இல்லையே, 2 கால் போயிடுச்சு. யாரு பராமரிக்க முடியும்? பெத்த கூட பராமரிக்க முடியாது. குழந்தைன்னா சரி, பெத்த பிள்ளைய பார்க்குமா, புருஷன் பார்ப்பானா? முடிஞ்சு போச்சு லைஃப். பார்த்த உடனே எனக்கு அப்படியே நெஞ்சு பதறிட்டு இருக்கு. தொலைஞ்சு போச்ச வாழ்க்கை. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது, கை இருக்கு, கால் இருக்குது, எவ்வளவு உஷாரா போறீங்க, எவ்வளவு சூப்பரா போறீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஃபால்ட் ஆச்சுன்னா அடுத்தவங்களை கெஞ்சிட்டுலாம் இருக்கணும், அடுத்தவங்களை சாப்பிட்டுலாம் இருக்கணும், அவங்களுக்கு தக்கவாறுலாம் வாழணும். எவ்வளவு சிக்கல் இருக்கு. 2 நாள் செய்வாங்க, 3ஆம் நாள் திட்டிடுவாங்க, 4ஆவது நாள் ஒரு சங்காத்தியமே வேண்டாம்னு ஓடிடுவாங்க. என்னதான் சம்பாத்தியம் பணம் கொடுத்தா கூட நர்சஸ் கூட அவங்க இஷ்டத்துதான் வருவாங்க. அவங்க இதெல்லாம் ஒன்றும் முடியாது. அப்ப இந்த உடம்பு எவ்வளவு பெருசு. அதே மாதிரி ஒரு அம்மா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வருது,
வரும்போது ட்ரெயின் கிராஸ் பண்ணுது, கொஞ்சம் நின்று போகலாம், அவசரப்பட்டு ட்ரெயின் வருது, ஸ்பாட்லேயே மேரேஜ் போயிட்டு வரக்கூடிய, இன்னும் வீட்டுக்கே போகல, வழியிலே முடிஞ்சு போகுது வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி என்ன கணக்கு வச்சுட்டு போறீங்க? நான் சொல்றதுல நிகழ்வு, ட்ரூ ஈவென்ட்ஸ் இல்லையா? இன்னைக்கு காலையில வந்த மெசேஜ் யோசிச்சு பாருங்க. இது எனக்கு வாழ்க்கை தெரியும், நான் வாழ்ந்துருவேன்னா? இது கற்பனையான ஒரு வாழ்க்கை, கற்பனை நிஜம் அல்ல. சரி, நீ கற்பனையிலே நினைக்கிறியே, அந்த மரத்தை பார்த்து, வேப்ப மரத்தை பார்த்து பலாமரமா மாறட்டுன்னு சொல்ல, இஸ் இட் பாசிபிள்? வேப்ப மரம் பலாமரமா மாறுமா? இல்ல இல்ல, வேப்பங்காய் தான் பூசணிக்காயா மாத்தின்னு சொல்ல முடியுமா? கற்பனையில நினைச்சா நடக்கும், நீ நினைச்சு படி. இதெல்லாம் யாருக்கு ஏமாத்துக்கணும்? கற்பனைக்குள்ளே நுழையாதீங்க, இயல்பை விட்டு மாறாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது 2 கை 2 கால், உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, இம்யூனிட்டி உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, எவ்வளவுக்குள்ள உன்னால அதை பேலன்ஸ் பண்ண முடியும் பாடிய, அதுக்குள்ளதான் நீ பிளான் பண்ண, அதுக்குள்ளதான் நீ வாழ. 2 கையும் காலையும் வச்சுட்டு நான் வானத்துல பறப்பேன்னு சொன்னா, ஆமா, அதுக்கு வேற சப்போர்ட் தான் தேடணும். பொங்க பிடிக்கணும், பட்டத்தை பிடிக்கணும், பலூனை பிடிக்கணும், எதையாவது ஒண்ணு. அது ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். நேற்று ஏர்போர்ட்ல இருந்து துபாய்க்கு போற பிளைட்டு அப்படி ஏறிச்சுது, மேல போச்சுது, இன்ஜின் ப்ராப்ளம், ஏதோ நல்ல நேரம் அப்படியே இறக்கி விட்டதுனால அவ்வளவு தப்புனாங்க. அப்ப உயிருக்கு கேரண்டி இல்ல. துபாய் போறேன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாம் இறக்கி காட்டுறான் ரன்வேல. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன செக்யூரிட்டி இருக்குது வாழ்க்கை? இல்லாம இல்ல.